முடிந்தது கதை. ரவுண்ட் 2 மாணவர்களுக்கு முடிந்தது கதை. என்ன காரணம் கேட்டீங்கன்னா, நான் வந்து என்னடா நக்கலா சொல்றேன்லாம் நினைக்காது. என்ன பிரச்சனை போயிட்டு இருக்கு, ஒரு 2 நிமிஷம் இந்த வீடியோவை பாரு. என்னன்னா, நேற்று நான் வந்து என்ன சொன்னேன், சாய்ஸ் பில்லிங் எவனும் சரியா போடுறது இல்லை, சொல்றது கேட்கறது இல்லை, ஏதாவது ஒன்று பண்ணிட்டு சாய்ஸ் பில்லிங் கம்மியாக போடுறீங்க. தேர்ஸ்டே, அதாவது ஃப்ரைடே நடக்க போகிற விஷயம் என்னன்னா, உங்களுக்கு ஃப்ரைடே தான் சாய்ஸ் ஃபில்லிங் பண்ணி என்ன காலேஜ் கிடைக்க போகுதுன்னு டென்டேட்டிவ் அலாட்மெண்ட் கன்ஃபர்மேஷன் தெரிய போகுது. அதாவது என்ன காலேஜ்னு தெரிய போகுது. ஃப்ரைடேவும் சாட்டர்டேக்குள்ளே கன்ஃபார்ம் பண்ணணும். ஃப்ரைடே இன்ப அதிர்ச்சியா இல்லை வந்து ஏதோ ஒரு பெரிய அதிர்ச்சியான்னு எனக்கு தெரியல. நாட் அலர்ட்டடும் டிக்ளைன் கொடுக்குற மாதிரி அளவுக்கு நிறைய பேத்துக்கு வரப்போகுது. இது வந்து ரவுண்டு 1லேருந்தே நான் சொல்லிட்டு தான் இருக்கிறேன். ஆனால் ரவுண்ட் 2 மாணவர்களுக்கு கவுன்சிலிங்கோட புரிதல் இல்லை, கவுன்சிலிங்கோட புரிதல் இல்லை. எதுக்காக நம்ம வந்து நிறைய சாய்ஸ் கொடுக்க சொல்கிறோம், எதுக்காக வந்து ஊடால வந்து ஒரு ஒரு நல்ல காலேஜ் வைங்க, டாப் காலேஜ் எல்லாம் வைக்கிறான், திடீர்னு வந்து 3rd tier காலேஜ் வச்சிருக்கான். ஏன்டான்னு கேட்டால் எனக்கு அந்த காலேஜ் பக்கம், அதனால என்ன யாரோ வைக்க சொன்னாங்க அதனால வச்சேன் அப்படின்னு நிறைய விஷயங்கள் சொல்கிறான். ஃபீஸு கம்மி அதனால வச்சேன், எனக்கு ஃபீஸ் அஃபோர்டா இல்லை, நீங்கள் வந்து பணத்தை கட்டுவீங்களா, என் படிப்புக்கு எங்கள் அப்பா தானே கட்டுறாங்க, நீங்கள் வந்து பணத்தை கட்டுவீங்க அப்படிலாம் பேசுகிறான். நான் என்னதான் சொல்ல முடியும்? நான் என்ன சொல்கிறேன்னா, உனக்கு நல்ல கல்வி, நல்ல குவாலிட்டியான பிளேஸ்மெண்ட், நல்ல வந்து இன்ஃப்ராஸ்ட்ரக்சரு, நல்ல எல்லாமே நல்லா இருக்கணும், அதுதானே வேணும். அப்போது நான் என்ன சொல்கிறேன்னா, டாப் காலேஜஸ் மேலவே, டாப் காலேஜில் இன்னும் நிறைய சீட் இருக்குது, நிறைய சீட் இருக்குது. டாப் இப்போ சென்ட் ஜோசப், சாய்ராம், சவிதா நீங்கள் எடுத்து பார்த்தீங்கன்னா எஸ்ஆர்எம் அப்படியே சீட் இருக்குது. அதே மாதிரி கோயம்புத்தூர் சைடில் கேஐடி, அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா கோயம்புத்தூர் சைடில் வந்து பார்த்தீங்கன்னா விஎஸ்பி, அதுக்கப்புறம் என்ஜிபி, எஸ்என்எஸ், கேஜேஎஸ்எல், அப்புறம் டயர் 1ல் கேபிஆரில் கெமிக்கல் அந்த மாதிரிலாம் இருக்குது. அதுக்கப்புறம் டயர் 1ல் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஸ்ரீ ஈஸ்வரில் வந்து எம்பிசிக்கு சீட்ஸ் இருக்குது, எஸ்சி எஸ்சிக்கு. அதுக்கப்புறம் இதெல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா இருக்குது. கிருஷ்ணாவில் சீட்டு நிறைய இருக்குது, மெக்கட்ரானிக்ஸ்க்கு மெக்கானிக்கலுக்குலாம் அப்படியே இருக்குது சீட்டு. ஸோ இதெல்லாம் 165 இருந்தாலே கிடைக்கும். ஆனால் அவன் என்ன பண்ணுறான், அந்த கிருஷ்ணாவில் வைக்கிறது இல்லை, பணம் ஜாஸ்தி கேட்குறாங்க, மெக்கானிக்ஸ் இன்ட்ரெஸ்ட் இல்லை, அதனால வைக்கல. இப்போ என்ன நடக்க போகுதுன்னா, நீ கம்ப்யூட்டர் எடுத்தாலும் சரி இல்லை மெக்கானிக்கல் எடுத்தாலும் சரி, நீ எது எடுத்தாலுமே உனக்கு வந்து ஐடியில் தான்டா வேலைங்கிறது எனக்கு சொல்லி புரிய வைக்க முடியல. ஏன்னா இப்போ ஐடி கம்பெனி தான் வர்றாங்க, போட்டி ஜாஸ்தி ஆயிடுச்சு. கல்லூரிகளுக்கு பிளேஸ்மெண்ட் கோர் கம்பெனி அவ்வளோ வர்றது இல்லைங்க. உண்மையை சொல்ல போனால், நீ மெக்கானிக்கல் எடுத்தாலும், சிவில் எடுத்தாலும், ட்ரிபிள் எடுத்தாலும், சிஎஸ் எடுத்தாலும், சிஎஸ் ஐடி கம்பெனி தான் வராங்க, சாஃப்ட்வேர் தான் வராங்க, ஹார்ட்வேர் தான் வராங்க. உங்களுக்கு வந்து என்ன சொல்கிறது, ஒரு கோர் கம்பெனி வந்து பாஷு, இல்லை வந்து ஒரு சாம்சங்கு, இல்லை வந்து ஒரு சீமென்ஸு, இந்த மாதிரி கம்பெனிலாம் இப்போ ரேர் வர்றது. அப்படியே வந்தாலும் கொஞ்சம் காலேஜ் தான் வர்றாங்க. இதெல்லாம் வந்து உண்மை. ஆனால் அது கோருக்கு வேலை இல்லையா சார் அப்படி கேட்டிங்கன்னா, கோருக்கெல்லாம் வேலை இல்லைன்னா சொல்ல மாட்டேன். கோருக்கு படிச்சிங்கன்னா வேலை இருக்குது, வெளியில் வந்தீங்கன்னா நல்ல ஃப்யூச்சர் இருக்குது. ஆனால் நான் என்ன சொல்கிறேன்னா, நீ என்ன வேணாலும் எடுத்து படிங்கிறேன். நீ நல்ல காலேஜில் என்ன கோர்ஸ் வேணாலும் வைக்கலாம். நாம் சொல்கிறது கேட்கறது இல்லை. நாட்டு வந்துடும்னா கொஞ்சம் சாய்ஸ் இன்க்ரீஸ் பண்ணுறா, இந்த காலேஜ் எடுத்து மேலே அந்த காலேஜ் கீழே வேணா அவன் நம்மளே வந்து திருப்பி அனுப்புறதும் இல்லை. திருப்பி அனுப்புறோன்னா எனக்கு ஒன்றும் இல்லை, எங்களுக்கு ஒன்றும் பிரச்சனை இல்லை. இதோட 6000-7000 பேத்துக்கு சாய்ஸ் பில்லிங் வந்து பார்த்துட்டோம். ஆனால் எங்களுக்கு ஒன்றும் பிரச்சனையும் இல்லை. நீங்கள் திருப்பி அனுப்பிச்சாலும் சரி, அனுப்பலாம் சரி, சரி நல்லது பண்ணணும்னு ஒரு மோட்டிவ்னு நம்ம சொல்கிறோம். ஆனால் வந்து யாருமே கேட்கறது இல்லை. சரி, நான் வந்து பார்த்ததில் எனக்கு தெரிஞ்சு 60%, 50% மாணவர்கள் நாட் அலர்ட்டட் நோக்கியும், டிக்ளைன் அப்போர்ட், டிக்ளைன் மூவ் டு நெக்ஸ்ட் ரவுண்ட் நோக்கியும் போயிட்டு இருக்காங்க. டிக்ளைன் என்ன அர்த்தம், சாய்ஸ் பில்லிங் மோசமாக போட்டிங்கன்னா அந்த கல்லூரி வேண்டான்னு சொல்ல போகிறேன். வெள்ளிக்கிழமை கிடைக்க போகிற கல்லூரியை வேண்டான்னு சொல்லி ஒரு முடிவு எடுத்தீங்கன்னா அப்போ சாய்ஸ் பில்லிங் தப்பு தானே. இது யாருக்கும் தெரியுறது இல்லை. அண்ட் மோர் ஓவர் டாப் காலேஜ் எல்லாம் நிறைய சீட் இருக்குன்னா அதை விட்டு போட்டு ஏதோ டயர் 3 காலேஜ் எல்லாம் வச்சுக்கிட்டு இருக்கிறான். வீட்டு பக்கத்தில் இருக்குது, எனக்கு போகிறக்கு வசதியாக இருக்குது, ஃபீஸ் கம்மியாக இருக்குது, எங்கள் அப்பா அது வைக்க சொன்னாங்க, எங்கள் அம்மா அது வைக்க சொன்னாங்கன்னு சொல்லிட்டு ஜாலியாக இருக்கிறான். எனக்கு ஒன்றும் இல்லைப்பா, இருக்கிற மாதிரி சொல்லிட்டேன், இனி உங்க இஷ்டம். சரிங்களா? ரவுண்ட் 2 மாணவர்களுக்கு என்ன நடக்க போகுதுன்னு வெள்ளிக்கிழமை காத்திருந்து பார்க்கலாம். ஆனால் ரவுண்ட் 3 மாணவர்களுக்கு இது ஒரு மிகப்பெரிய ஜாக்பாட். காரணம் என்னன்னா, இவங்க சீட் எல்லாமே ஏதாவது விட்டாங்கன்னா அப்படியே வந்துடும். ரவுண்ட் 3 மாணவர்களுக்கு சீட் இல்லை. 135க்குலாம் எவன்டா கோர்ஸ் கொடுப்பா, 125க்குலாம் யாரா வந்து சீட்டு வச்சிருப்பா, ரவுண்ட் 2 மாணவர்கள் அள்ளிட்டு போயிடுவாங்கன்னு நினச்சிட்டு இருந்தேன். பார்த்தா ரவுண்ட் 2லேருந்து ரவுண்ட் 3க்கு போகிறவனே நிறைய பேர் இருப்பானாட்டு இருக்கு. சீட்ஸும் டிரான்ஸ்ஃபர் ஆக மாட்டிருக்குது. எனக்கு ஒன்றும் புரியலைங்க. இந்த வருஷம் என்னன்னா வந்து பார்த்தீங்கன்னா ஒரு புரிதல் இல்லை, கவுன்சிலிங்கோட புரிதல் இல்லை மாணவர்களுக்கு. அது ரொம்ப சங்கடத்தைப்படுத்துது. அண்ட் எங்களுடைய டீமுக்கு நீங்கள் காண்டாக்ட் பண்ணணும் அப்படின்னா நம்பர்ஸ் நான் வந்து ஸ்க்ரால் பண்ணிட்டு இருக்கிறேன்.
நீங்கள் வந்து போட்டுட்ருக்கேன். நீங்கள் அதை பார்த்து எங்கள் டீம் கிட்ட நீங்கள் வந்து வாட்ஸ்அப்பில் வந்து தொடர்பு கொண்டு உங்களை சாய்ஸ் ஆர்டர் அனுப்பிச்சு கேளுங்க. என்ன சார் என்ன பண்ணலான்னு கேளுங்க. அவங்க ஒரு சஜஷன் சொல்லுவாங்க. அவங்க ஒன்றும் சும்மா சொல்ல 6-7 வருஷம் எக்ஸ்பீரியன்ஸு சாய்ஸ் ஆர்டரில் ரேங்க் வச்சு உங்களோட கட் ஆஃப் வச்சு தான் சொல்கிறாங்க. உங்களை மாதிரி நீங்கள் வந்து நீங்கள் போட்டோடனே கிடச்சிரும் அப்படிங்கிற மாதிரிலாம் அவங்க சொல்லலை. ஸோ ஹைலி எக்ஸ்பீரியன்ஸ் கேண்டிடேட் தான் வச்சுருக்கேன். ஸோ அதை வந்து யூஸ் பண்ணிக்கோங்க. எல்லாமே ஃப்ரீ தான். நீங்கள் சாய்ஸ் ஆர்டர் வாட்ஸ்அப் அனுப்பிச்சு நீங்கள் கேட்டுக்கோங்க. ஓகேவா? என்ன ஏது பண்ணணும், மாற்ற சொன்னால் மாற்றுங்க, திருப்பி அனுப்ப சொன்னால் நமக்கு ரெஸ்பான்சிபிலிட்டியோடு இருந்துக்கோங்க. அப்போ தான் நல்ல காலேஜில் நல்ல சீட் கிடைக்குங்க. இது உங்கள் இஷ்டம். நீங்கள் மாற்றுறதும் மாற்றாதெல்லாம் உங்கள் இஷ்டம். நான் சொல்ல வேண்டியது சொல்லிட்டேன். ஓகேவா? ஸோ நம்பர்ஸ் கொடுத்துருக்குறேன், பார்த்து பண்ணிக்கோங்க. நாளைக்கு மத்தியானம் வரேன். இனி வீடியோஸ் இல்லை, நான் வீடியோ போடுற மைண்ட்லேயே இல்லை. காலையிலேருந்து பார்த்துக்கிட்டு இருக்கேன் எவனாவது ஒருத்தர் கரெக்டாக நம்ம சொல்லி வைப்பானா அப்படின்னு பார்த்தா எவனுமே இல்லை. ஏதோ எங்கேயோ மழை அடிக்குது, எங்கேயோ புயல் அடிக்குது மாதிரி பண்ணிகிட்டு இருக்கிறான். ஸோ அதனால் வெறுத்துட்டேன். ஸோ ஏதாவது தப்பாக பேசினா மன்னிச்சிருங்க. ஸோ தயவு செய்து வந்து பார்த்திங்கன்னா முக்கால்வாசி பேர் வந்து இப்படி பண்ணுறது நல்லதே கிடையாது. அண்ட் இப்போ சொல்கிறேன், சாய்ஸ் ஆர்டர் அனுப்பிச்சு வாட்ஸ்அப் அனுப்பிச்சு கட் ஆஃப் கம்யூனிட்டி ரேங்க் உங்கள் பேர் அனுப்பிச்சிங்கன்னா அவங்க தயவு செய்து அவங்க எல்லா உதவியும் பண்ணுவாங்க. தயவு செய்து அதை இது பண்ணி வாங்கிக்கோங்க. அதாவது ஒரு ஆதாயம் பெற்றுக்கோங்கன்னு சொன்னேன், ஒரு நல்லது பெற்றுக்கோங்கன்னு சொன்னேன். இது வந்து ஒரு வாய்ப்பு, பார்த்துக்கோங்க. எனிவே நன்றி. நெக்ஸ்ட் வீடியோவில் சந்திப்போம். நிறைய என்னால் பேச விருப்பம் இல்லை. என்ன தப்பு ஏது தப்பு சாய்ஸ் ஃபில்லிங் எடுத்து காமிச்சேன்னா கன்றாவியாக இருக்கும். இப்போ நான் சாய்ஸ் ஃபில்லிங் எடுத்து காமிச்சேன்னு வைங்க, ஒரு 10 பேர்த்தோட கன்றாவியாக இருக்கும். எதுக்கு அந்த பையனோடது வந்து பர்சனலாக நான் எதுக்கு காமிக்கணும்னு சொல்லி விட்டுட்டேன். சரி, எனிவே நெக்ஸ்ட் வீடியோவில் சந்திப்போம். முடிஞ்சால் நைட்டு வந்து பார்ப்போம், இல்லை அப்படின்னா நாளைக்கு காலையில் பார்ப்போம். சரிங்களா? அதனால் லைவ் கூட வரல, வாழ்க்கையை வெறுத்துருச்சு. சரிங்களா? நன்றி, தேங்க்யூ.